வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னா அது பேட்டரி தான். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் நம்ம வண்டியில் எதாக இருந்தாலுமே லைட்டாக இருக்கட்டும், ஹார்னாக இருக்கட்டும், இப்படி எல்லா யூஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகும்போது திடீர்னு எங்கேயாச்சும் டெட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த டைமில் உங்களுக்கு அந்த பேட்டரியோட யூஸ் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேட்டரி ஃபால்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏஜ் ஆவ அதனால கூட நம்ம சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மார்னிங் எடுத்தோன்னே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே அது வந்து ஸ்டார்ட் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்பவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேட்டரி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது. லைட்டு வந்து ரொம்ப டிம்மாக எரிஞ்சாலோ இல்லை ஹார்னோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோ இதை வச்சும் நீங்கள் வந்து பேட்டரியோட அந்த லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு உடனே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த மாடர்ன் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் என்ன தான் தள்ளி மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே பேட்டரியில் தான் எல்லா ரிசர்வுமே இருக்கும். நீங்கள் புது பேட்டரியை உடனே மாற்றுறது ரொம்பவே நல்லது. அண்ட் அந்த பேட்டரியுமே ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிற பார்க்குறது ரொம்ப நல்லது. இது எதுக்கு சொல்லிக்கிறேன்னா நீங்கள் எங்கேயும் நடுவில் போய் மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால தான் இப்பமே சொல்லி வச்சுக்கிறேன்.